சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு கண்ணிலிருந்து தண்ணியா ஊத்துது. ஏன்னா இதற்கு பிறகு இந்த அடியார் தான் கதி, அடியாரை விட்டா சிவபெருமான் கதி, சிவபெருமானை விட்டா அந்த மடத்துல வரக்கூடிய அடியார்களுக்கு உபசரிக்கிறது. இதுதான் வாழ்க்கையாக இருந்த இந்த அம்மையாருக்கு திடீர்னு நான் உன்னை துறந்துட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்ட உடனே மனம் தாங்கல. அப்ப இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு திருநீலநக்க நாயனார் அங்கிருந்து புறப்பட்டு நேரா வீட்டுக்கு போயிடுறாரு. மனைவியை பத்தி எதையுமே கண்டுக்கல. ஏன்னா உன்னை துறந்தேன்னு சொல்லிட்டாரு. அப்ப துறந்ததனாலேயே மனைவியை பற்றி எதையுமே சிந்திக்காமல் புறப்பட்டு போயிடுறாரு வீட்டுக்கு. இந்த அம்மையாருக்கு எங்க போறதுன்னு தெரியல, யாரை பார்க்கறதுன்னு தெரியல. இத்தனை காலமா யாரோடு வாழ்ந்தோம், அவரே நம்மை துறந்தேன்னு சொல்லிட்டு போயிட்டார். இதற்கு மேல் நாம் யாரிடத்தில் போவது, யாரை பார்த்து நாம் வாழ்வு தேடிக்கொள்வது? இந்த எம்பெருமானுடைய கோயில் சந்நிதியிலேயே இருந்து கொள்ளுவது தான் நினைக்கிறாங்க. ஆனால் கோயில் நடை சாத்தக்கூடிய நேரம் வந்துடுது. நேரம் வந்த உடனே இந்த அம்மையார் கோயிலை விட்டு வெளியில் கோயில் வாசலில் நின்று கொண்டிருக்கிறாங்க. இது ரொம்ப ராத்திரி நல்லா நெருங்கிடுது. இப்போ இங்கே வீட்டில் திருநீலநக்க நாயனார் மனைவியை பற்றி எந்த கவலையுமே இல்லாமல், ஏன்னா சிவபூஜையை நிந்தனை செய்து விட்டாள். சிவபெருமானுக்கு எச்சில் தெரிக்கும்படி இவள் ஊதி ஒரு விஷயத்தை செய்து சிவபெருமானை அவமதித்து விட்டாள். எனவே நாம் இவளை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறதுனால இந்த அடியாருக்கு மனைவி மீது எந்த கவலையுமே இல்லாத உறங்கிடுறாரு.